தரமான சுவையான வீட்டு சமையல் இனி உங்கள் வீடுகளில். வித்யாஸ் ஹோம் கிச்சன். கான்டாக்ட் 9840639648. இப்போது ஒரு நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் தெய்வ அனுக்கிரக நட்சத்திரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 6வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் போது அதுதான் விருட்சம். அப்போ மூங்கிலில் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை வாங்கி நீங்கள் கையில் வச்சுக்கிறீங்க. 7வது நட்சத்திரத்துக்கு உண்டான பூச நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தை எடுத்துன்னு வச்சாங்கன்னா இதுவே வதை தாரையாக மாட்டிக்கும். கரெக்டாங்க. அந்த பொருளை வைக்கக்கூடாது. நிறைய உயரமாக வந்திருக்கும் பாருங்கள், பைன் ட்ரீ சொல்லுவாங்க. இதனால தான் நான் அடிக்கடி இமயமலை போனால் பைன் ட்ரீயை கட்டிப்பிடிச்சி கும்பிட்டு அப்படியே அப்படி கிடைக்கும் ஒரு வைப்ரேஷன், சூப்பர் வைப்ரேஷன் கிடைக்கும். மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும், முதல் ராசியாக இருக்கும். அப்போ மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, செவ்வாயோட வீட்டில் கேதுவுடைய நட்சத்திரம். என்ன தான் வீரமாக இருப்பாங்க, போனால் எனக்கு பணமே கிடைக்கலங்க, பண பிரச்சனை இருக்குன்னா 2ஆம் பாவத்தில் உள்ள நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த 2ஆம் பாவ நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்தை, இப்போ பரணி நட்சத்திரம் உதாரணத்துக்குங்களேன், பரணி நட்சத்திரம் நெல்லி மரம்னு ஒரு விஷயம் இருக்குது. ஆண்யா. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை பார்த்திங்கன்னா குதிரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. குதிரை என்ன பண்ணும், இப்போது ஒரு பூராட நட்சத்திரக்காரன் திருவோண நட்சத்திரக்காரனை ஈஸியாக என்ன பண்ணிவிடுவான், பூராட நட்சத்திரம் ஆண் குரங்குன்னு சொல்லியிருக்காங்க. குரங்கு கிட்ட பூமலை கொடுத்தா சரியாகுமா, நானும் பூராடம் தான். டெம்பிள் எக்ஸ்பிரஸ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அவருடைய பரிகாரங்கள் மூலியமாகவும் பலன்கள் மூலியமாகவும் நிறைய மக்களுக்கு அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லா விஷயமுமே சரிவர இருக்கு, அதை தாண்டி இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் இவர்கிட்ட இருந்து சரியா கிடைக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்ரீ குரு லக்ஷ்மி நாராயணன் அவர்கள் இருக்காரு. அவர்கிட்ட தான் நம்ம பேச போறோம். ஆஸ்ட்ராலஜி கிட்ட பேசலாம். வணக்கம். ஜெய் ஸ்ரீராம். வணக்கம்மா. வணக்கம் சார். உங்களுடைய பலன்கள் எல்லாருக்குமே ரொம்ப பொதுப்படையானதாக இருக்குது. அதை தாண்டி இண்டிவிஜுவலாக நீங்கள் பார்த்து சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே எல்லாருக்கும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்குது, நீங்கள் கொடுக்கக்கூடிய பரிகாரங்கள் அப்படின்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இப்போ இந்த நட்சத்திரங்கள் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குல்ல சார், ஸோ இந்த நட்சத்திரங்கள் அது எந்த அளவுக்கு லைஃப்பில் முக்கியமான ரோல் ப்ளே பண்ணுது? பொதுவாக நான் சொல்கிறதே பார்த்தீங்கன்னா, நட்சத்திரங்கள் ரூல் பண்ணுறது இல்லையா, நட்சத்திரங்களே தெய்வங்கள், கிரகங்கள் தேவ தூதர்கள் அப்படின்னு தான் சொல்லப்பட்டிருக்காங்க. அதாவது நட்சத்திரங்களுடைய ஒளியை வாங்கி கிரகங்கள் நம்ம பூமிக்கு அனுப்புகிறாங்க. அதை கடத்தி கிரகங்கள் அவங்களுக்கு இட்ட பணியை கிரகங்கள் செய்வாங்க. நட்சத்திரங்கள் தெய்வங்கள் அப்படின்ற. அதனால் இப்போது ஒரு கோவிலில் போய் ஒரு அர்ச்சனை பண்ணுறோம், முதல்ல என்ன சொல்லுவோம், நட்சத்திரம் என்னன்னு கேட்பாங்க முதல்ல. அப்போது அங்கேருந்தே அந்த நட்சத்திரம் என்ன கோத்திரம்னுவாங்க, அதுக்கடுத்து என்ன நட்சத்திரம், அதுக்கப்புறம் தான் பேர் மற்ற எல்லாமே. அப்போது நட்சத்திரம்ன்றது எங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகுது, நம்ம அர்ச்சனை பண்ணும்போதுலேருந்தே அந்த ஜென்ம நட்சத்திரம் அப்படின்ற ஒன்று ஸ்டார்ட் ஆகுது இல்லைங்களா. இதில் நம்ம 27 நட்சத்திரங்கள் இருக்குது. அப்போ ஏதோ ஒரு நட்சத்திரம் ஒரு ஆளுக்கு ஜென்ம நட்சத்திரமாக வரும், சந்திரன் என்ற நட்சத்திரம். இதில் நம்ம பார்த்தீங்கன்னா லக்னம்னு ஒன்று வரும். லக்னத்திலோட ஆரம்ப முனை, லக்ன புள்ளி, லக்ன ஆரம்ப முனைன்னு அது ஒரு நட்சத்திரமாக அங்கே ஒன்று வரும். இது இல்லாமல் ஒரு வீட்டுக்கும் ஒரு லக்னம் ஒரு நட்சத்திரமாக ஸ்டார்ட் ஆகும். அப்போ எந்த நட்சத்திரம் எந்த மாதிரியான ஒரு பலனை தருன்றதை வச்சு தான் அந்த ஜாதகருடைய இந்த வாழ்க்கை பயணமே தொடருமா. ஓகே. இப்போ இதோடைய சூட்சமங்கள், நட்சத்திரங்களுக்கான சூட்சமங்கள் இருக்கும் இல்லையா, அது என்னென்ன? சூக்ஷமம் அப்படின்னும் போது உங்களுக்கு 27 நட்சத்திரத்தில் பார்த்தீங்கன்னா 9 கிரகங்கள் இருக்காங்க. அந்த ஒரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரமாக பிரித்து கொடுத்துருக்காங்க நம்ம முன்னோர்கள் இல்லைங்களா. இப்போ உதாரணம் கேத்து அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா 3 நட்சத்திரம் கொடுத்துருக்காங்க, அஸ்வினி, மகம், மூலம் கொடுத்துருக்காங்க. இப்போ சுக்கிரன் அப்படின்னும் போது பரணி, பூரம், பூராடம் கொடுத்துருக்காங்க. சூரியன் அப்படின்னும் போது கிருத்திகை, உத்திரம், உத்திராடம் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி ஒரு கிரகத்துக்கும் 3 நட்சத்திரமாக கொடுத்துருக்காங்க. இப்போ உதாரணம் அஸ்வினி நட்சத்திரம்னு வச்சிங்களேன், மேஷ ராசியில் அஸ்வினி நட்சத்திரம் இருக்கும், முதல் ராசியாக இருக்கும். அப்போ மேஷ ராசிக்காரங்க என்ன பண்ணுவாங்க, செவ்வாயோட வீட்டில் கேதுவுடைய நட்சத்திரம். என்ன தான் வீரமாக இருப்பாங்க, கேத்துன்னும் போது ஞானம், கேத்து நட்சத்திரம்னு சொல்லப்பட்டது சரஸ்வதி பிறந்த நட்சத்திரம்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஞானம் நல்லா இருக்கும். எதுவாக இருந்தாலும் டக்குன்னு வெட்டிட்டு போகிறது, நல்லா கோவப்படுவாங்க, சிறக்குன்னு அடங்கிடுவாங்க. ஞானம் வந்துடும், நான் சரியில்லை அப்படின்ற மாதிரி அடங்கிடுவாங்க. அப்போது அதே மாதிரி சுக்கிரன் நட்சத்திரம் அப்படின்னும் போது சுத்தமாக இருக்கணும், க்ளீனாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி சுக்கிரனோட அந்த வேலை செய்யும். சூரியன் நட்சத்திரமோ, சூரியன் என்ன யார், ராஜா, ஆளுமை, அப்போது பவர்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. சந்திரன் நட்சத்திரம் போது பிரயாண விரும்பி அம்மா தாயுடைய உள்ளம் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்கு. செவ்வாயோடைய நட்சத்திரமோ செவ்வாயோடைய தன்மை இருக்கும். இப்போ மிருகசீரோட நட்சத்திரம்னு வச்சுக்கலாம், செவ்வாயோடைய தன்மை இருக்கும். அப்போது செவ்வாய்க்கு உண்டான ஒரு விஷயத்தில் அந்த செவ்வாய் நட்சத்திரமாக வேலை செய்யும். ராகுவோட நட்சத்திரம் திருவாதிரை என்னும் போது எதிர்பார்ப்புகள் ஜாஸ்தியாக இருக்கும், கம்யூனிகேஷன் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி ராகுவோட நட்சத்திரமாக வேலை செய்யும்.
அதுக்கடுத்து புனர்பூச நட்சத்திரமாக வரும். அப்போ குருவுடைய நட்சத்திரம், அப்போ குருத்தன்மையாக இருக்கும். ஸ்ரீராமர் புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தான்னு சொல்லியிருக்கோம். அப்போ குருத்தன்மையாக இருக்கும், ஆளுமையாகவும் இருக்கும், அதே நேரத்தில் எல்லாருக்கும் அட்வைஸ் பண்ணுற மாதிரியும் போகும் அப்படின்னு சொல்லலாம். அடுத்து பூச நட்சத்திரம். பூச நட்சத்திரனால டக்குன்னு ஒரு செகண்டில் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கலாம். பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர் தான் குரு பகவானே. அதே நேரத்தில் குரு உச்சம் பெறதே வந்து பூச நட்சத்திரத்தில் தான் பெறும். அதுவும் சந்திரனுடைய வீட்டில் குரு உச்சம் வருவார். அப்போது சந்திரன் அம்மா, அதில் குழந்தைன்ற ஒரு குரு, அதனால தான் அம்மா கிட்ட குருன்ற அந்த குழந்தை உச்சமாவார். அது மாதிரி அந்த நட்சத்திரங்கள் வந்து அந்த கிரகங்களுடைய தன்மையை பிரதிபலிக்கும். அப்போ எந்த ராசியோ அதுக்கேற்ற மாதிரி அவருடைய மனநிலை இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்பட்டிருக்குமா. இப்போ இவ்வளோ நட்சத்திரங்கள் சொல்லியிருக்கீங்க. இந்த நட்சத்திரக்காரர்கள் என்ன செஞ்சா வாழ்க்கையில வெற்றி பெறலாம்? நட்சத்திரம் அப்படின்னும் போது வந்து 27 நட்சத்திரமும் வந்து ஒரு நட்சத்திரம் ஒரு ஜாதகருக்கு நல்ல பலனையும், ஒரு நட்சத்திரம் மூலியமாக ஒரு அந்த ஜாதகர் வந்து அந்த நட்சத்திர ஒளி மூலியமாக அவருக்கு ஒரு சில பிரச்சனைகளையும் அனுபவிக்கணுன்ற மாதிரி தான் ஒரு ஜாதகமும் பிறந்திருக்கார். சரிங்களா? இப்போது ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சந்திரன் நிற்கிற நட்சத்திரம். அப்போ சந்திரன் மேல் சந்திரன் கிராஸ் பண்ணும்போதெல்லாம் ஒரு மன அழுத்தம் அப்படின்ற மாதிரி வந்துடும். அப்போது என்ன செஞ்ச அப்படின்னும் போது சந்திரன் மேல் சந்திரன் கிராஸ் பண்ணும்போது ஜென்ம நட்சத்திர நாளாக வரும் அன்றைக்கி. உதாரணம் ஒருத்தருக்கு வந்து ஒரு பூராட நட்சத்திரம்னு வச்சுங்களேன். இன்றைக்கு பூராட நட்சத்திரம் இப்போ போகுது அப்படின்ற மாதிரி வச்சுக்கலாம். இப்போ இன்றைக்கு அந்த ஜாதகருக்கு ஒரு மன அழுத்தம் சம்மந்தப்பட்ட ஒரு நிகழ்வு இருக்கும். அப்போ பூராட நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயங்கள் நிறைய கொடுத்துருக்காங்க. அந்த விஷயத்தை இன்றைக்கி தானம் பண்ணுறது. பூராட நட்சத்திரம் தான் தண்ணி, வருணன் பிறந்த நட்சத்திரம், ஐஸ்கிரீம் சம்மந்தப்பட்ட விஷயம், இந்த மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க இல்லையா. அந்த விஷயத்தை தானம் பண்ணும்போது இது அந்த நட்சத்திரத்துடைய அந்த ஒரு ப்ரெஷர்லேருந்து கம்மி பண்ணிடலாம். என்ன பண்ணால் நல்லா ஆகலான்னு சொல்கிறீங்க இல்லையா. இதை வந்து நம்ம சந்திரன்லேருந்து நிற்கிறது பதில் இதுதான் வந்து நம்ம பரிகாரமாக நிறைய பேர் சொல்கிறது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ சாதாரணமாக சொல்லலாம் புரியுறதுன்னு ஒன்று, லக்னத்துலேருந்து அந்த லக்ன நட்சத்திரம் அந்த ஆரம்ப முனையிலேருந்து எடுக்கும்போது தான் வந்து 1ஆம் பாவத்துக்கு ஜாதகரை பலப்படுத்துறதுக்கு என்ன பண்ணணும் போது 1ஆம் பாவ நட்சத்திரம் அப்படின்றது லக்ன ஸ்டார்டிங் அந்த நட்சத்திரம் என்ன வருதுன்னு பார்த்தா அதுக்கு உண்டான பலனை கொடுக்குறது. 2ஆம் பாவம் எனக்கு பணமே கிடைக்கலங்க, பண பிரச்சனையாக இருக்குன்னா 2ஆம் பாவத்தில் உள்ள நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும். அந்த 2ஆம் பாவ நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரத்தை எந்த நட்சத்திரம் ஸ்டார்ட் ஆகுதோ அதுலேருந்து 6வது நட்சத்திரம் தெய்வ அனுக்கிரக நட்சத்திரம் சொல்லப்பட்டிருக்கு. அப்போது அந்த நட்சத்திரம் ஜென்ம லக்னத்துலேருந்தும் சரி சந்திரன் என்ற நட்சத்திரத்துலேருந்தும் 6வது நட்சத்திரத்தை இயக்கும் போது சரியானபடி அவருக்கு என்ன ஆகும், தெய்வ அனுக்கிரகம் அப்படின்ற ஒரு விஷயம் கிடைச்சிரும்மா. ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு பழங்கள் விலங்குகள்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது இல்லைங்களா. இப்போ இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எந்த மாதிரியான பயன்கள் அடையலாம், அதை பற்றி சொல்லுங்கள். முதல் நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிச்சிடுறேன். அதாவது அஸ்வினி நட்சத்திரத்துலேருந்து ஆரம்பிச்சிடலாம். இப்போ அஸ்வினி நட்சத்திரம் அப்படின்னும் போது அதோடைய விலங்கு அப்படின்னும் போது குதிரைன்னு சொல்லியிருக்காங்க. 3 விஷயம் சொல்லியிருப்பாங்கம்மா. ஒன்று விருட்சம், ஒரு நட்சத்திரத்துக்கும் விருட்சம்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, நட்சத்திரத்துக்கு உண்டான விலங்குன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, நட்சத்திரத்துக்கு உண்டான பறவைன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க, நட்சத்திரத்துக்கு உண்டான மலர் பூன்னு ஒன்று சொல்லியிருப்பாங்க. இப்போ இதில் முதல் 3 தான் வந்து ஜோதிடத்தில் அந்த பாரம்பரிய ஜோதிடத்தில் ரொம்ப முக்கியமான விஷயமாக எடுக்கப்பட்டிருக்கு. அந்த நட்சத்திரத்துடைய விருட்சம், அதனால தான் அந்த நட்சத்திர கோயிலில் பார்த்திங்கன்னா அந்த நட்சத்திரத்துக்குன்னா விருட்சம் கரெக்டாக வச்சுருப்பாங்க. அப்போது அந்த விருட்சத்துக்கு தண்ணி ஊற்றும் போது எந்த நட்சத்திரக்காரங்களோ அந்த கோவிலுக்கு போகும்போது நட்சத்திர கோயிலுக்கு போகும்போது அந்த நட்சத்திரத்துக்கு உண்டான விருட்சம், இப்போ பரணி நட்சத்திரம் உதாரணத்துக்குங்களேன், பரணி நட்சத்திரம் நெல்லி மரம்னு விருட்சம் இருக்குது. அப்போது விருட்சத்துக்கு தண்ணி ஊற்றுறதோ அந்த விருட்சம் நம்ம இங்கே பிரபஞ்சத்தில் ஒன்று வைக்கும் போதும் இறந்த கால கர்மா கரைக்கப்படும் சொல்லியிருக்காங்க. நம்பர் 1 பாயிண்ட்டு. 2வது வந்து விலங்கு. அப்போ அந்த விலங்குன்னு எதுக்கு சொல்லியிருக்காங்கன்னா அவங்க விலங்கு இல்லை, அந்த விலங்குடைய மனநிலை அவங்களுக்கு இருக்கும். இப்போ பரணி நட்சத்திரம் அப்படின்னும் போது பார்த்திங்கன்னா ஆண் யானைன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஆண் யானை. இப்போ அஸ்வினி நட்சத்திரத்தை வந்து பார்த்திங்கன்னா குதிரைன்னு சொல்லப்பட்டிருக்கு. குதிரை என்ன பண்ணும், முரண்டு பிடிக்கும் பயங்கரமாக. அப்போ அஸ்வினி நட்சத்திரத்துக்காரங்க அவ்வளோ சீக்கிரம் அடங்க முடியாது. அவங்க பண்ணுறது தான் சொல்கிறது தான் பிடிவாதம் தான். ஏன்னா குதிரை அது நிற்கும் போதே நிற்காது. அதே மாதிரி பரணி நட்சத்திரமும் ஆண் யானை அடக்க முடியுமா அதுவும். அப்போ பரணி நட்சத்திரக்காரங்க எப்படி இருப்பாங்க, க்ளீனாக இருப்பாங்க, சுக்கிரனுடைய நட்சத்திரம் க்ளீனாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஆண் யானை விலங்குன்னு சொல்லியிருப்பாங்க. அப்போ ஆண் யானை என்ன பண்ணும், சொல்கிறது கேட்குமா, வாய்ப்பே இல்லை. எப்படி கேட்கும், நான் சொல்கிறதே கேட்க மாட்டாங்கன்னா அது எப்படி கேட்கும்னு கேட்குறேன். அது ஆண் யானையாச்சு, அந்த சுபாவம் கண்டிப்பாக இருக்கும். இது மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கும் என்ன பண்ணியிருக்காங்க, ஒரு விலங்காக சொல்லியிருக்காங்க. உதாரணம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போது மக நட்சத்திரம்னு எடுத்துங்களேன். மக நட்சத்திரம்னு எடுத்திங்கன்னா ஆண் எலி சும்மா இருக்குமா, ஓடிட்டு தான் இருக்கும். ஓகே, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பூராட நட்சத்திரம் எடுத்துங்க. சரி, ஓகே, மூல நட்சத்திரம் எடுத்துங்க. மூல நட்சத்திரம் எடுத்துங்கன்னா பெண் நாயின்னு சொல்லியிருக்காங்க. பெண் நாய். இப்போது அனுமன்ஜி இருக்கார். ஆஞ்சநேயர் பார்த்தீங்கன்னா வானரப்படையே கூப்பிட்டார். இப்போ வானரப்படையனும் அவர் கூட்டம் ஏன் ஓடி வருதுன்னு நம்போது அந்த பெண் நாய். அப்போ அந்த ஒரு குணாதிசயம் அவங்க எல்லோரையும் ஈஸியாக கூட்டு வர்றது அப்படின்ற மாதிரி விஷயம் இருக்கும். பூராட நட்சத்திரம் வந்து ஆண் குரங்குன்னு சொல்லியிருக்காங்க. குரங்கு கிட்ட பூமலை கொடுத்தா சரியாகுமா, நானும் பூராடம் தான். இப்போ ஆண் குரங்கு அப்படின்னு சொல்லி பூராடம் சொல்லியிருக்காங்க. திருவோண நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா பெண் குரங்குன்னு சொல்லுவாங்க. இப்போது ஒரு பூராட நட்சத்திரக்காரன் வந்து திருவோண நட்சத்திரக்காரனை ஈஸியாக என்ன பண்ணிவிடுவான்,
ஈஸியாக டக்குன்னு சொன்னால் டக்குன்னு அது கேட்கும். ஆனால் அதே இப்போ திருவோண நட்சத்திரக்காரன் புராண நட்சத்திரக்காரனை கண்ட்ரோல் பண்ண முடியாது, வாய்ப்பே இல்லை, முடியாது தானே கிடக்கும். அவங்க அது பண்ண முடியாது, இது கண்ட்ரோல் பண்ணணும். அந்த மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விலங்காக கொடுத்துருக்காங்க, ஒரு நட்சத்திரத்துக்கும் ஒரு விருட்சமாக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி நட்சத்திரத்தை நம்ம எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்ற ஒரு கேள்வி கேட்டாங்க. சூப்பர் கேள்வி இது. பரணி நட்சத்திரம் எடுத்தோம், பரணி எடுத்துக்கோமே. பரணி நட்சத்திரம் 1வது நட்சத்திரம் ஜென்ம நட்சத்திரமாக இருக்குது. அப்போ 2வது நட்சத்திரம் அப்படின்போது கிருத்திகை நட்சத்திரம், 3வது நட்சத்திரம் ரோகிணி நட்சத்திரம், 4வது நட்சத்திரம் மிருகசீரிடம், 5வது நட்சத்திரம் அப்படின்னும்போது திருவாதிரை நட்சத்திரம், 6வது நட்சத்திரம் போது புனர்பூச நட்சத்திரமாக வரும். இப்போது ஒரு நட்சத்திரத்துக்கு 6வது நட்சத்திரம் வந்து தெய்வ அனுக்கிரக நட்சத்திரமாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அப்போ 6வது நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம் போது, புனர்பூச நட்சத்திரம் போது ஸ்ரீராமர் பிறந்த நட்சத்திரம். புனர்பூச நட்சத்திரத்துடைய விருட்சம் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி வந்து பரணி நட்சத்திரத்துக்கு நெல்லி மரம்னு சொல்லுமோ, நெல்லி மரத்துக்கு தண்ணி ஊற்றிங்கன்னா இல்லை நெல்லி மரம் வச்சு விட்டிங்கன்னா அப்போ 4 பேருக்கு உதவியாகும், உங்களுடைய மன அழுத்தம் குறையும் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துடுவாங்க. 6வது நட்சத்திரத்தை நம்ம இயக்கும்போது புனர்பூச நட்சத்திரத்துடைய விருட்சம்னு பார்த்தீங்கன்னா மூங்கில்னு சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா ராமர் வில்லு ஃபோட்டோவில் வச்சுருக்காரு, வில்லு அப்படின்ட்டு தங்கத்தில். ஆனால் வில்லு அப்படின்னாலே வளையக்கூடியது, அப்போ மூங்கில் தான் அந்த காலத்தில் வச்சுருக்காங்க வில்லா. அதே மாதிரி கரும்பு, அப்போது கரும்பு சாறு வாங்கி குடிங்க, அது விருட்சம், அதுதான் விருட்சம். அப்போ மூங்கிலில் செய்யப்பட்ட ஒரு விஷயத்தை வாங்கி நீங்கள் கையில் வச்சுக்கிறீங்க. இல்லை ஒரு சின்ன மூங்கில் வைக்கிறாங்க இல்லையா, இப்போ ஒரு பரணி நட்சத்திரக்காரங்க இருக்காங்க, அவங்களுக்கு தெய்வம் அனுக்கிரகம் இல்லை, நான் என்ன பண்ணாலும் கஷ்டமாக இருக்குன்னா ஒரு சின்ன மூங்கில் சம்மந்தப்பட்ட ஒரு விஷயம். ஏன்னா கரெக்டாக 6வது நட்சத்திரம் அங்கே இயங்கும். அது இது தெரியாமல் 7வது நட்சத்திரத்துக்கு உண்டான பூச நட்சத்திரத்துக்கு உண்டான விஷயத்தை எடுத்துன்னு வச்சாங்கன்னா இதுவே வதை தரையாக மாட்டிக்கும். கரெக்டாங்க அந்த பொருளை வைக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி நம்ம சொல்லலாம். இது மாதிரி ஒரு நட்சத்திரத்துக்கும், இப்போ உதாரணம் பூராட நட்சத்திரம் சொன்னேன். பூராட நட்சத்திரத்துக்கு 6வது பூராடம் 1, உத்திராடம் 2, திருவோணம் 3, அவிட்டம் 4, சதயம் 5, பூரட்டாதி 6. அப்போ பூரட்டாதி நட்சத்திரம் 6வது நட்சத்திரமாக வரும். அப்போ அந்த பூரட்டாதி நட்சத்திரம் 6வது நட்சத்திரம் போது திருப்பதியுடைய அந்த கோவில் கோபுரம் இருக்குது பார்த்தீங்களா, புரட்டாதி நட்சத்திரம் போது குபேரர் பிறந்த நட்சத்திரம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, கர்ணன் பிறந்த நட்சத்திரம் சொல்லியிருக்காங்க, சொர்ண ஆகர்ஷண பைரவர் பிறந்த. இப்போ பைரவர் நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா சதய நட்சத்திரம் வந்துடும். சொர்ண ஆகர்ஷண பைரவர் தங்கம், குருனாலே தங்கம். அப்போ புராட நட்சத்திரம் குரு, சொர்ண ஆகர்ஷண பைரவர்னு சொல்லிட்டு புராட நட்சத்திரம் புரட்டாதி நட்சத்திரம் வந்துடும். அப்போ திருப்பதி கோவில் கோபுரம், அந்த திருப்பதி கோவில் கோபுரத்தோட ஷேப் என்னங்க, குபேரனுடைய லக்ஷ்மி குபேரோட ஷேப்பை பாருங்கள், ரெண்டும் ஒரே மாதிரி இருக்கும் கரெக்டாக. அப்போது அந்த மாதிரி இப்போ மாம்பழம்னு சொல்லியிருக்காங்க அதுக்கு. அப்போ அந்த மாம்பழத்தை பண்ணுறது. அதே மாதிரி இந்த புரட்டாதி நட்சத்திரம்னு பார்க்கும்போது உங்களுக்கு விருட்சம் என்னவா சொல்லியிருக்காங்கன்னா பைன் ட்ரீன்னு சொல்லியிருக்காங்க. பைன் ட்ரீனா அந்த இமயமலையில் நிறைய உயரமாக வந்திருக்கும் பாருங்கள், பைன் ட்ரீன்னு சொல்லுவாங்க. இதனால தான் நான் அடிக்கடி இமயமலை போனால் பைன் ட்ரீயை கட்டிப்பிடிச்சி கும்பிட்டு அப்படியே அப்படி கிடைக்கும் ஒரு வைப்ரேஷன், சூப்பர் வைப்ரேஷன் கிடைக்கும். இங்கே வரும்போது நிறைய ஜாதகம் பார்க்குறோம்மா, நிறைய பேர் கஷ்டத்தில் வராங்க. ஏன்னா ஒரு மருத்துவருக்கும் ஜோதிடருக்கும் பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒன்று, அவங்களுக்கும் சரி அவங்க ஃபேமிலிக்கும் சரி வந்துகிட்டே இருக்குமா கஷ்டம். இப்போ நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா ஜோதிடர்களுக்கு வீடு கூட கொடுக்க மாட்டேங்கிறாங்க, ஏன்னு தெரியல. ஏன்னா ஐயோ ஜோதிடர்னா நிறைய பேர் வராங்க, அவர் கர்மா வாங்குறாரு, ஜோதிட தொழில் ஒருத்தர் வேணுன்னுவாங்க, ஒருத்தர் வேணான்னுவாங்க. அது தவறு, ஜோதிட தொழில் பண்ணணும், அவ்வளோ நல்லது. அப்போ ஜோதிட தொழில் பண்ணும்போது அவங்கள கர்மாவை கழிக்கிறது. அப்புறம் மருத்துவர் பண்ணும்போது அவர் பார்த்திங்கன்னா ஒருத்தர் வந்து கஷ்டத்தை அனுபவிக்கணும், அந்த கஷ்டத்தை அனுபவிக்கிறத மருத்துவர் என்ன பண்ணுறாரு, சரி பண்ணுறாரு. அப்போது அவங்க கர்மாவை சரி பண்ணுறதுக்கு ஒரு கடவுளா இல்லை. அப்போ இவர் தொழிலாக பண்ணும்போது அந்த கர்மா இங்கே வருமானம் வரும். அப்போது ஜோதிடர்னு பார்த்தீங்கன்னா அவங்க கர்மாவை சரி பண்ணுறாரு, தொழிலாக பண்ணுறாரு, இவருக்கு ஆனாலும் வருமானா வரும். அப்போ அதை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்போ அதை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும், நான் எனக்கு அப்ளை பண்ணிக்கிறேன், எப்படி இதை கரைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்ற மாதிரி. எந்த நட்சத்திரத்துக்கு உண்டான பொருளை தானமாக கொடுக்கறது, அது மாதிரி அது பொருள் காரகத்துவம் சொல்கிறோம். கோவிலுக்கு போயிட்டு அந்த ஒரு வழிபாடு பண்ணுறது, அங்கே போயிட்டு ஒரு அபிஷேகம் பண்ணுறதுன்னு சொல்கிறோம். இது இல்லாமல் உயிர் காரகத்துவம்னு ஒரு விஷயம் வரும். எந்த உறவுக்கு அந்த உறவோடைய ஒரு பொருளை கொடுக்கும்போது அவங்க வாங்கி என்ன பண்ணுவாங்க, சாப்பாடு வாங்கி கொடுத்தா. ஆக்சுவலாக ஒரு விஷயம்னா நம்ம பசிக்காக சாப்பாடு, பசி வயிற்றில் பசி இருக்குது, பசிக்காக சாப்பாடு செரிமானம், அது வயிற்றில் செரிமானம் ஆகிடுது. அப்போ அந்த உடம்பு நல்லாயிருக்கு, உடம்பு நல்லா இருந்தால் என்ன பண்ணியும், மற்ற வேலைலாம் செய்யலாம், ஆனால் உயிர் தங்கும் இல்லை. அப்போது பசின்றது வயிற்றுக்காக, வயிறுன்றது உடம்புக்காக, உடம்புன்றது உயிர் தங்கிறதுக்காக. அப்போது ஆத்மா வாழ்த்தும். இதனால தான் அன்னதானம்ன்றது அவ்வளோ சிறப்பாக இங்கே சொல்லப்பட்டிருக்கு. அதனால தான் அன்னதானம்ன்றது அந்த வயிறு வாழ்த்தன்றதில்ல, மனசு வாழ்த்தோ இல்லையோ, ஆத்மா வாழ்த்தம் கர்ம கழியும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போது எந்த மாதிரியான ஆள்களுக்கு இதை கொடுக்கணும்,
இப்போ அவங்களுக்கு வந்து கர்மாவை கழிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒருத்தருக்கு பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய நட்சத்திரமும் வரும். அப்போது உடல் ஊனமுற்றவர்கள் இருக்காங்க, முதியவர்கள் இருக்காங்க, சமையல் வேலை செஞ்சுட்டு பப்ளிக் சர்வீஸ் பண்ணுறாங்க, அவங்களுக்கு கொடுக்குறது. பப்ளிக் சர்வீஸ்லாம் சனி பகவான் வந்துடுவார் ஸ்ட்ரைட்டாக. அப்போ அந்த மாதிரி ஆளுங்களுக்கு கொடுக்குறது. சுக்கிரன் அவங்களுக்கு கர்மாவை கழிக்கிறதுன்னு வரும். அப்போ சுக்கிரன் போது பெண் குழந்தைகள் இருக்காங்க, பெண்கள் ஆசிரமம் இருக்குது. மெயினாக வந்து கண் தெரியாத பெண் குழந்தைகள் இருப்பாங்க. அப்போது கண்ணுன்னா சுக்கிரன், அதான் சுக்கராச்சாரியனுக்கு தான் ஒரு கண் போயிருக்கும். கண்ணுன்னா சுக்கிரன், பெண்ணுன்னா சுக்கிரன். அப்போ கண் இல்லாத பெண்களுடைய ஆசிரமம் இருக்கும், அங்கே போய் பரிகாரம் பண்ணு அப்படின்னு சொல்லுவேன். அப்போ கரெக்டாக இன்னும் சூப்பராக ஆக்டிவேட் ஆவாங்க.